ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். சுக்கிர பயிற்சி பலன்கள் ஜூலை மாதத்தில் ஏற்படுகின்ற சுக்கிர பயிற்சிக்கு உண்டான பலாபலன்கள் என்னன்னு பார்க்க போகிறோம். நான் ஒவ்வொரு தடவையும் சுக்கிர பயிற்சி பலன் சொல்லும் போதும் ஏன் சுக்கிர பயிற்சி பலன் சொல்கிறோம் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கேன். மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு ஜாதகருக்கு சாதகமான பலன்கள் ஏற்பட வேண்டும் என்றால் அந்த ஜாதகனுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் நல்ல இடத்துல இருக்கணும், அது லக்னத்திலேருந்து இருக்கணும். அதே சமயம் கோச்சார ரீதியாக கஷ்டங்கள் இல்லாமல், எதிர்பாலினத்தவர்களால் அவமானம் இல்லாமல், மன நிறைவோட எல்லா விதமான சுகமும், அதாவது உடுக்க உடை, இருக்க இடம், உண்ண உணவு, இதெல்லாம் கரெக்டாக கிடைக்கணும். அப்படின்னா சுக்கிரன் சாதகமான இடத்துல இருக்கணும். நீங்கள் கேட்கலாம், சார் நீங்கள் இதெல்லாம் சொல்லி என்ன பிரயோஜனம், எங்களுக்கு நாங்கள் நல்லா தானே இருக்கோம் அப்படின்ட்டு. உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருக்கிறதுனால தான் நீங்கள் ஒரு வசதியோடு இருக்கீங்க. சுக்கிரன் நல்லா இல்லாத இடத்துல, அதாவது மறைவு ஸ்தானங்கள்ல இருந்து, அல்லது செவ்வாயால் பார்க்கப்பட்டு, அல்லது குருவோடு சேராமல், குரு பார்வை இல்லாமல், இந்த மாதிரி சங்கடமான சூழ்நிலை இருந்ததுன்னா உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் அதிகரிக்கும். சில பேர்த்தோட ஜாதகத்தில் இந்த மாதிரி சுக்கிரன் மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் அவங்களுக்கு தவறான தொடர்புகளால் வியாதிகள் பீடிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. என்ன சார் எடுத்தோடனே பயமுறுத்துறீங்க அப்படின்னா, நான் பொதுவான பலன் சொல்கிறேன். இந்த சுக்கிரன் தான் களத்திர காரகன்னு சொல்லுவாங்க. அதாவது ஜாதகத்தில் காரகத்துவம்னு ஒன்று இருக்குது, அந்த ஸ்தானம்னு ஒன்று இருக்குது. 7ஆம் இடம் களத்திர ஸ்தானம். காரகத்துவம், களத்திர காரகத்துவம் திருமணம் சார்ந்த உறவு. இந்த களத்திரம் அப்படிங்கிறது மனைவி கணவன் உறவு மட்டும் கிடையாது. யார் கூடலாம் நம்ம நட்பாக இருப்போம், யாரு கூட நம்ம சிறு காலத்துக்கு நட்பாக இருப்போம். இந்த ரயில் ஸ்நேகம்னு சொல்லக்கூடிய வகையில் போகிற வழியில் பழகிட்டு அப்புறமா கண்டுக்காமல் போகிறது யார், இந்த மாதிரி விஷயங்கள். எந்த நபர்களால் துரோக பட்டம் சுமக்கிறதுக்கு யார், எந்த நபர் உங்களுக்கு துரோகியாக மாறுவார், இதெல்லாம் உங்கள் 7ஆம் இடத்தை வச்சு சொல்லலாம். இந்த களத்திர ஸ்தானம்ங்கிறது அவ்வளவு முக்கியம். நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, உனது நண்பனை சொல், உன்னுடைய கேரக்டர் சொல்கிறேன் அப்படின்ட்டு. அந்த நண்பனாக இருக்கக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குன்னு சொல்கிறது இந்த 7ஆம் இடத்தை வச்சு தான். அதாவது நண்பன் நல்லவனா கெட்டவனா, நீ சேருகின்ற சேர்க்கை சரி இருக்குமா இருக்காதாங்கிறத இந்த 7ஆம் இடத்தை வச்சு சொல்லலாம். இந்த 7ஆம் இடத்திற்கு மற்ற கிரகங்கள் சம்பந்தப்படும் பொழுதும் பாதகங்கள் ஏற்படுகின்றது. சனி சம்மந்தப்படக்கூடாது, 7ஆம் இடம் சம்மந்தப்படக்கூடாது, சனி இருக்கக்கூடாது அந்த இடத்துல. சனி பார்வை இருந்தால் ஒரு பிரச்சனை, சனி இருந்தால் ஒரு பிரச்சனை, செவ்வாய் பார்த்தா ஒரு பிரச்சனை, செவ்வாய் இருந்தால் ஒரு பிரச்சனை. இது எல்லாத்துக்கும் மேலே இந்த 7ஆம் இடத்தை கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னா இந்த சுக்கிரன் தான். இந்த சுக்கிரன் நல்ல இடத்துல இருந்துட்டார் அப்படின்னாலே உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் அதிகரிக்கும். சுக்கிரன் இருக்கக்கூடாத இடங்கள், ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடாத இடங்கள் கோச்சாரத்துலேயும் அந்த இடத்துல இல்லாமல் இருந்தால் உங்கள் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். அது எந்த இடம் அப்படின்னு கேட்டால் 6, 7 மற்றும் 10ஆம் இடம். 10ஆம் இடத்துல சுக்கிரன் வந்தாலே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள், தொழில் முடக்கம் போன்ற சங்கடங்கள் ஏற்படும், கெட்ட பெயர் ஏற்படும். வேலை செய்கிற இடத்துல எதிர்பாலினத்தவர்கள் மூலமாக கெட்ட பெயர் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் வரும். ஸோ இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம என்னமோ ஜோசியம்னா நம்ம இழந்த வரியா இந்த வாரம் நல்லா இருக்கு, அது இந்த கேலண்டரில் போடுவாங்க தெரியுமா, மேஷம் நன்மை, ரிஷபம் பயம். இது பலன் கிடையாது. இது பேருக்கு சொல்லக்கூடிய ஒரு ஒன் வேர்டில் சொல்லக்கூடிய விஷயம். எதை பற்றி பயப்படுறோம், எதனால் பயம் வரும், யாரால் பயப்படுவோங்கிறதுலாம் உங்கள் ஜாதகத்தை வச்சு சொல்ல முடியும். இந்த மாதிரி நிறையா விஷயங்களை சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த ஜாதகத்தில் இருந்தாலும் அதற்கு முக்கிய கிரகமாக இருக்கிறது யாருன்னு கேட்டால் குரு இருக்காரு, சனி இருக்காரு, செவ்வாய் இருக்கார், அதெல்லாம் அடுத்தது. ஆனால் இது எல்லாத்துக்கும் சூரியனை காட்டிலும் பவர்ஃபுல் கிரகம் எதுன்னா இந்த சுக்கிரன் தான். இந்த சுக்கிர பயிற்சி எப்போ நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதம் நடக்கும். ஆல்மோஸ்ட் 20 நாளைக்கு ஒரு தடவை, 25 நாளைக்கு ஒரு தடவை. ஜூலை மாதம் 26ஆம் தேதி அன்னைக்கு ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ரிஷப ராசி சுக்கிரனுடைய சொந்த வீடு, ஆட்சி வீடு. அந்த ஆட்சி வீட்டிலேருந்து 2ஆம் இடமான புதனுடைய வீடான நட்பு வீட்டுக்கு சுக்கிரன் போகிறாரு. அந்த இடத்துல ஏற்கனவே குரு இருக்கார். சுக்கிரன் தனியாக இருந்தால் ஒரு பலன், குருவோடு சேருகின்ற பொழுது பலன்கள் மாறுபடும். இது ஒவ்வொரு ராசிக்கும் மாறுபடும். 26ஆம் தேதி பயிற்சியாகின்ற சுக்கிரன் எத்தனை நாளைக்கு மிதுன ராசியில் இருப்பார்னா ஆகஸ்ட் 20ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். அதாவது ஜூலை 26 முதல் ஆகஸ்ட் 20ஆம் தேதி வரைக்கும் அந்த மிதுன ராசியில் சுக்கிரன் குரு சேர்க்கை இருக்கும். அதன் பிறகு சுக்கிரன்
கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த காலகட்டத்தில் பிட்வீன் ஜூலை 26 டு ஆகஸ்ட் 20 வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் பண வரவு எப்படி இருக்கும், சேருவார் சேர்க்கை எப்படி இருக்கும், நண்பர்களால் ஆதாயம் இருக்குமா, வேலை சம்பந்தமாக பிரச்சனைகள் இருக்குமா, அனாவசியமான கெட்ட பேர் ஏற்படுமா, அவமானங்கள் ஏற்படுமா, அப்படிங்கிற பலாபலன்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜூலை 26 டு ஆகஸ்ட் 20 வரைக்கும் உண்டான இந்த மாத நாட்களுக்கு இது ஒவ்வொரு ராசிக்கும் மாறுபடுகின்ற வகையில் இருக்குது. உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாருங்கள் ஆராய்வோம். கும்பராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் 5ஆம் இடத்துக்கு போகிறார். 4ஆம் இடம் சுகஸ்தானம். கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருப்பீங்க, வசதி வாய்ப்புகள் பெருகி இருக்கும், விலையுயர்ந்த பொருட்கள் வாங்கியிருப்பீங்க, நிலம் சார்ந்த முதலீடுகள் ஆதாயத்தை ஏற்படுத்தியிருக்கும். இப்போ 5ஆம் இடத்துல இருக்கிற குருவோடு சேர்றது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும். இத்தனை நாளாக முதலீடு பண்ணின விஷயத்தில் யூ ஆர் கோயிங் டு ரீப் த பெனிஃபிட்ஸ். நீங்கள் ஆதாயத்தை அறுவடை செய்யக்கூடிய நேரம். இந்த விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா பருவத்தை பயிர் செய்யணும்னு சொல்லுவாங்க. ஆடிப்பட்டம் தேடி விதை. ஆடிப்பட்டம் ஆடி மாதம் விதை விதைச்சிங்கன்னா தை மாதம் அறுவடை பண்ணலான்ட்டு. அதாவது பருவத்தை பயிர் செஞ்சால் கரெக்டாக நீங்கள் அறுவடை பண்ணலான்ட்டு. இத்தனை நாளாக நீங்கள் பண்ணின அந்த பயிர் செஞ்சதுக்கு அறுவடை இப்பொழுது கிடைக்கக்கூடிய நேரம். வியாபார செழிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடந்த கால வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் வீட்டில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பேசுங்க. உங்களுடைய குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்டு நடக்க மாட்டாங்க. உங்கள் குழந்தைகள் அறிவுரை நீங்கள் கேட்டு நடக்கிற மாதிரி இருக்கும். அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் நிறையா கிராப்பப் ஆகும், தலைவரிச்சுட்டே இருக்கும், வந்துட்டே இருக்கும், தேவையில்லாத பேச்சு. எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு கௌரவ குறைபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கௌரவத்தை கெடுக்கிறதுக்குன்னே சில பேர் இருப்பாங்க. அவங்களாம் இப்போ தலை தூக்கி உங்களுக்கு சங்கடத்தை கொடுப்பாங்க. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. வேலை சம்பந்தமாக உங்களுக்கு வருமானம் இருந்தாலும், தொழில் சம்பந்தமாக வருமானம் இருந்தாலும் பதட்டம் காரணமாக சங்கடங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போ பாரு டென்ஷன் சார், தலைவலி, காது கத்துது, காது கிழியுது, டென்ஷனாக இருக்குது சார் அப்படிம்பீங்கள்ல, அந்த டென்ஷன் தான். அது ஒன்றா உடன்பிறப்புகளால் ஏற்படும், வியாபாரத்தில் ஏற்படும், வியாபாரத்தினால் ஏற்படும். அப்படி இல்லைன்னா நீங்கள் பெற்ற குழந்தைகளால் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் பட்டும் படாமலும் இருக்கணும். இப்போ 2 பசங்க இருக்காங்கன்னா 2 அடிச்சுக்கும். அது 2ல் யாருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு உங்களால் முடியாது. 2க்கு சப்போர்ட் பண்ணாலும் பிரச்சனை. பெருசுக்கு சப்போர்ட் பண்ணால் சின்னது கத்தும், சின்னதுக்கு சப்போர்ட் பண்ணால் பெருசு கத்தும். சரி, 2க்கும் சப்போர்ட் பண்ணாமல் விலகி இருந்தால் அவங்க வீட்டுக்காரர் வந்து கத்துவார். ஏன்பா உன்னால் இதை கூட அடக்க முடியலான்ட்டு அவர் உங்களை திட்டுவார். இப்படி எல்லாருக்கிட்டையும் மாட்டிட்டு எல்லா பக்கமும் இடிங்கிற மாதிரி, மத்தளத்துக்கு 2 பக்கம் இடிங்கிறது உங்களுக்கு எல்லா பக்கமும் அடி வாங்க போகிறீங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, உங்களுக்கு வியாபாரத்தில் பெருத்த லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். குழந்தைகளுக்கு இப்பொழுது அமோகமான பலன்கள். உங்களுடைய ஆசிரியர்கள் உங்களிடம் அன்பு பாராட்டுவார்கள். உங்களுடைய ஆசிரியர்கள் உங்களுக்கு அனுசரணையாக இருந்து உங்களுடைய சந்தேகங்களுக்கு தீர்வுகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்காங்க. வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். ஆனால் கடந்த கால வழக்குகள் சில சங்கடத்தை ஏற்படுத்தும். வீடு சம்பந்தமான குழப்பங்கள், அதாவது உங்கள் ஆரோக்கியம், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களின் ஆரோக்கியம், இதெல்லாம் ஓரளவுக்கு சுமூகமான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும். மருத்துவ ரீதியான உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் 5ஆம் இடத்துக்கு சுக்கிரன் போகிறதே ஒரு விசேஷம். அதில் குருவோடு சேர்ந்த சுக்கிரன் உங்களுக்கு எப்படி பார்த்தாலும், இவன் கொடுத்தாலும் சரி அவன் கொடுத்தாலும் சரி 2மே லாபம்தான். அதனால் ஆதாயம் அதிகரிக்கும். பதவி சார்ந்த விஷயங்கள், உங்களுக்கு ஏதாவது பதவி வரப்போகிறது, அதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஏதாவது செல்வாக்கு வரப்போகிறது, அதுவும் நடக்க போகிறது. உங்களுக்கு ஏதாவது பெரிய மனிதர்களின் ஆலோசனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதுவும் நடக்க போகிறது. ஏதாவது ஒரு பெரிய மனிதர் உங்களுக்கு சாதகமாக செயல்பட போகிறாரு, அதுவும் நடக்க போகிறது. ஸோ மொத்தத்தில் இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு வளர்ச்சியை, ஆதாயத்தை, லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால உங்களை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலே கம்மியான பலன் தான் நான் சொல்ல போகிறேன். அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். பூமி தொடர்பான குழப்பங்கள் நிவர்த்தி ஆகும். எல்லாத்துலேயுமே ஒரு சாதகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன ஒரே ஒரு விஷயம்னா, ஓவர் தைரியம் வரும். எதுக்கு எடுத்தாலும் நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நம்ம இறங்கி தைரியமாக சண்டை போடணுன்ட்டு. நீங்கள் ஏதாவது ஒரு 4 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னா, நான் போய் முன்னாடி நிற்கிறேன்ட்டு போய் நிற்பீங்க. இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிற வேலையெல்லாம் தள்ளி வச்சுக்கோங்க. ஏன்னா வருங்காலம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. வெற்றி நடை போடுவதற்கு தயாராகுங்கள். அதற்கு உண்டான பலன்களை இந்த சுக்கிர பயிற்சி தரக்கூடிய வகையில் இருக்குது. இந்த சுக்கிர பயிற்சிக்கு உண்டான பரிகாரம், என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும்னா,
தினமும் காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு ஆதித்ய ஹிருதயம் சொல்லிட்டு கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லிட்டு நீங்கள் உங்கள் வேலையை ஆரம்பிங்க. உங்களுடைய எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவது மட்டுமல்லாமல் மரியாதை உயர்வும் ஏற்படும். அதே சமயம் வருமானமும் அதிகரிக்கும். இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய தனிப்பட்ட ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும்னு நம்ம நிறைய வருஷமா சொல்லிட்டு இருக்கோம். ஆனாலுமே உங்களுக்கு உங்க ஜாதகத்துல சுக்கிரன் நல்லா இருக்காரு, ஆனாலும் இந்த கோச்சாரத்துல சில கூடாத இடங்கள் 6, 7, 10 ஆகிய இடங்கள் இருந்தார்னா சில சிக்கல்கள் வரக்கூடிய வகையில் இருந்தாலும் நாம் சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்து வருவதன் மூலமாகவும் இந்த ஆகஸ்ட் மாத பரிகாரத்தையும் செய்து வருவதன் மூலமாகவும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு, ஏன்னா இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 26 சுக்கிர பயிற்சி, ஜூலை 28 செவ்வாய் பயிற்சி, இந்த 2 பயிற்சிகளும் உங்களுடைய ஜாதகத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களிலோ அல்லது தொலைபேசி டைரக்ட் அப்பாயின்மெண்ட் தொலைபேசி மூலமாகவோ தொடர்பு கொண்டு நேரிலோ அல்லது வாட்ஸ்அப்பிலோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். அதற்கு கட்டணம் உண்டு. இந்த பலன்கள் உங்களுக்கு நற்பலன்களாக அமைந்திட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.